தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் வஞ்சிக்க நினைப்போருக்கு தாம் அபாயமானவர் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொளியில், கருவில் இருக்கும் குழந்தை முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் திட்டங்களை தந்த அரசு தமது அரசு என்று அவர் தெரிவித்துள்ளார். தொழில்துறை, விவசாயம், கல்வி என அனைத்திலும் தமிழகம் சிறப்பாக இருப்பதாக தரவுகள் உறுதி செய்கின்றன என்று அவர் கூறியுள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் 11.19% என்ற நிலையை எட்டியிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தாம் பற்ற வைத்த நெருப்பால்தான் தொகுதி மறுவரையறை மசோதா எரிந்து சாம்பலானதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சினை என்றால் தமது அரசு முதலில் நிற்கும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். இதில் தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேலே இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. நம்மக்கிட்ட காசு இருந்தால் எடுத்துப்பாங்க, நிலைமை இருந்தால் பிடிங்கிப்பாங்க. ஆனால் படிப்பு மட்டும் யாராலையும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா வசனம் இருக்குது. அது 100க்கு 100 உண்மை. நான் பதவி ஏற்றதிலிருந்து மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்வி ஒன்று தான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத ஒரே சொத்து. அதனால தான் ஸ்கூலில் காலை உணவு திட்டம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, நான் முதல்வன் திட்டம்னு கல்விக்காக மட்டும் இந்த ஆட்சியில் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சில குறைகளும் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியை பற்றின விமர்சனம், ஃபீட்பேக் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறவன் தான். குறைகளாக சொல்லப்படுற சில விஷயங்களை கூட நாம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குறைகளையும் சரி செய்ய எல்லா விதமான வழிமுறைகளையும் நம்ம ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டோம். பாஜக மாதிரி மதவாத சக்திகள் திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. எங்கள் ஆட்சியில் தான் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். 7000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்களை மீட்டிருக்கிறோம். இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 60 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆளுகிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்குது. சென்னை வேளச்சேரியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானாவுக்கு அவர் ஆதரவு திரட்டினார். காந்தி சாலையில் காலையில் நடந்தே சென்று வாக்கு சேகரித்த முதல்வருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். முதல்வருக்கு கட்சித் துண்டை அணிவித்தும் தொண்டர்கள் வரவேற்றனர். சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை தாங்கள் நிரூபித்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இன்றியே கடந்த தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியானதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி, திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இருந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அண்ணா திமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்க வென்றோம். 2011 ஒரு அப்பா கருணாநிதி இருக்கும் போது எதிர்கட்சி வரிசையில் வர முடியல. ஆனா இதே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 2021 இதே கூட்டணி அமைக்கப்பட்டோம். இந்த கூட்டணி பிரதான எதிர்க்கட்சியா வந்தது.
75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம் 21ல. திமுக கூட்டணியில் சென்றாலும் நமக்காக குரல் கொடுப்பதாக கூறி பிரேமலதா விஜயகாந்தின் பெயரை குறிப்பிடாமல் கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிரேமலதாவிற்கு நன்றி கூறியுள்ளார். அங்க போய் நமக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் பரவாயில்ல, ஏன்னா எப்பொழுதும் உண்மை உறங்காது. உண்மை, தர்மம், நீதி, உண்மை எப்பவுமே தோல்வி அடைந்த வரலாறு கிடையாது. ஆக இன்றைக்கு நம்மிடம் இருந்து எதிரியிடம் போய் அங்கே கைகோத்து நின்றாலும் உள்ளே இருக்கின்ற மனம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நமக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த கட்சியாக இருந்தாலும் நமக்காக குரல் கொடுக்கின்றார். அதற்கு நன்றி. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சேலம் பரப்புரையில் உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். காஞ்சிபுரம் அருகிலே நேற்று இரவு 10 மணி அளவில் 8 மனித மிருகங்கள் போதையிலே அந்த 16 வயது குழந்தையை சிதைத்து பாலியல் வன்கொடுமை செய்து மோசடி செய்து அந்த பெண் இன்று உயிருக்கு மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியெல்லாம் கேட்டு அவ்வளோ காலையிலிருந்து அவ்வளோ மனவேதனையில் இருக்கிறேன் நான். இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வு. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சரை தூக்கி எறியுங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜபாளையத்தில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் பிரிசில்லா பாண்டியனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். மயிலம் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் சேகர் நாயக்கரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலர் வி.கே. சசிகலா பரப்புரையில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனிஸை ஆதரித்து மணல்மேடு பகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு திரட்டினார். உசிலம்பட்டி காங்கிரஸ் வேட்பாளர் சரவணகுமாரை ஆதரித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பரப்புரை மேற்கொண்டார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு இரண்டிலும் விஜய் தோற்பார் என்றும் நடிகர் கவுண்டமணி வந்தாலும் கூட்டம் வரத்தான் செய்யும் என்றும் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை வட சென்னை மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாதகமான நிலை உங்கள் கூட்டணிக்கு நிலவு? இந்த வட சென்னை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல தசாப்தங்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல சிறப்பான திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று 7000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வடசென்னை என்பது எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திகழ்கிறது. இந்த தேர்தலிலும் ஒரு மிக பெரும் கோட்டையாக அதை நிரூபித்து காட்டுவோம். வடசென்னையை பொறுத்தவரையும் அதிமுகவை போல தமிழக வெற்றி கழகமும் வந்து போட்டியிடுது. மற்ற இடங்கள்ல நான் அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். விஜயே நேரடியா வந்து பெரம்பூர்ல போட்டியிடுறது எந்த அளவிற்கு உங்களுக்கு களத்திர சவாலாக இருக்கிறது? விஜய் வந்து அவருடைய கட்சி ஒரு சீட்டு கூட வராது. 10 to 15% வாக்குகளைத்தான் பெறுவார்கள். அவர் போட்டியிடும் பெரம்பூர், திருச்சி கிழக்கு இரண்டிலும் அவர் கண்டிப்பாக தோற்பார். வட சென்னையை பொறுத்தவரை மிகப்பெரிய அலை ஒன்று வீசுறதாக வந்து நிறைய பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி எந்த அளவிற்கு இருக்கிறது? நான் இப்படி சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே அலை இல்லை. நானும் வந்து தேடி பார்த்தேன், ஒரு எந்த அலையும் இல்லை. அவர் வந்தாருன்னா அவரை பாக்குறதுக்காக சினிமா முகம் ஒன்னும் இல்லை. நீங்க வந்து கவுண்டமணி அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்தா கூட இங்க கூட்டம் வரும். அதனால வந்து நடிகருக்கு வரும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வட சென்னையை பொறுத்தவரை விசில் சத்தம் கேட்கலன்னு சொல்றீங்களா? எப்பயுமே கேட்டதில்லை, இனிமேலும் கேட்காது. இந்த முறை வந்து சென்னை பிராந்தியத்தை பொறுத்தவரையும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? போன முறை 16க்கு 16 முழுமையாக கைப்பற்றியது. இந்த முறை எப்படி இருக்கும்? அதே ரிசல்ட் தான் இந்த வாட்டியும் வரும். இன்ஃபேக்ட் வாக்குகள் கூடுதலாக வரும். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொடர்ந்து 6வது முறையாக போட்டியிடுகிறார். தேர்தல் கள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் விவேகானந்தனோடு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். அம்மாவுடைய ஆசியோடு 2001 முதலாக சட்டமன்ற உறுப்பினராக ஆகக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அது முதல் தொடர்ந்து இன்று வரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு 2 முறை கொடுத்திருக்கின்றார். அதுவரை பாலக்கோடு தொகுதி மக்களிடம் வரவேற்பு என்பது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நீங்கள் போட்டியிடுகின்ற இந்த பாலக்கோடு தொகுதியில் மக்களை சந்தித்திருக்கிறார். அந்த முதலமைச்சர் வருகை உங்களுக்கு ஏதும் பாதிப்பை ஏற்படுத்துமா? மக்களிடம் பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இங்கே இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பாலக்கோடு தொகுதியில் ஒரு 2 தெருவில் அவர் போய் வந்ததனால் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு இல்லை. பாலக்கோடு பகுதியில் தக்காளி விளைச்சல் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் தக்காளி கூழ் ஃபேக்டரி, அது மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதில் ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? நிறைவேற்றுவதில் எந்த சவாலும் கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தக்காளி விலையில்லாத நேரத்தில் அந்த குடோனில் அடுக்கி வைத்து அதன் விலை வருகின்ற நேரத்தில் விற்கின்ற வகையிலேயே மக்கள் கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த ஒதுக்கி தந்ததை, அந்த கட்டடத்தை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இன்று வரை அந்த 20 கோடி ரூபாயில் கட்டிய அந்த ஏசி குடோனை மக்கள் பயன்பாட்டுக்கு விடாமல் இருக்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. தாவேகா இந்த முறை முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள். தாவேகாவினுடைய தாக்கம் இந்த பகுதியில் உங்களுக்கு பாதிப்பு எதனும் ஏற்படுத்துமா? தாவேகாவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி பாதிப்பு என்பது இல்லை. வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகள் வழக்கத்தை விட 2 முதல் 3 மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. மதுரைக்கு 3500 ரூபாய், நெல்லைக்கு 3000 ரூபாய் என கட்டணங்கள் எகிரி உள்ள நிலையில் இதனை தடுக்க அரசு 10,000 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. விதிகளை மீறும் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்துள்ள போக்குவரத்து துறை, புகார்களுக்கு தொடர்பு கொள்ள 1-800-425-6151 என்ற எண்ணை அறிவித்துள்ளது.